அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதோ ஒரு கவலையா இருக்குது, இனம் தெரியாத ஒரு சோகம், சும்மா கத்தணும் போல இருக்கு, சத்தம் போட்டு அள்ளணும் போல இருக்குது அப்படி என்று ஒரு சிலர் சொல்றாங்க. அப்ப இவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, மனசு நிறைய கவலைகள் இருக்குது, மனசு நிறைய ரொம்ப பெரிய கவலைகள் இருக்குது. உண்மையா அவங்களுக்கு என்ன உணர்வு வருதோ அதுதான் அதுக்குரிய தீர்வு. அதை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளணும். இறைவன் நம்முடைய மைண்ட்ல, நம்முடைய மூளையில, நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய உணர்வுல நமக்குரிய அந்த பெஸ்டைட்டை தந்துடுவான். இப்ப நமக்கு நெருப்பு பட்டுட்டு, கையில நெருப்பு பட்டுட்டு, முதல்ல நம்ம மூளை என்ன சொல்றேன்னா அதை வாயில வையே. பெஸ்டைட் என்ன, டாக்டர்ஸ் மாதிரி என்ன சொல்றாங்க, உடனடியா அந்த இடத்துல குளுமையாக்கணும், தண்ணியில வைங்க, வாயில வைங்க, தண்ணிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மனசுல ரொம்ப பெரிய ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது, அழணும் போல இருக்குது, வேதனையா இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு இறைவன் தர ஒரு முதல் உணர்வு என்ன தெரியுமா? ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டா சரியாயிரும், ஒரு பெருமூச்சு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, அல்லாஹோ அப்படின்னு சொல்லிக்குவாங்க, அல்லது சும்மா மூச்சு விடுவாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. மாற்று மத சகோதரர்கள் அவங்கவங்க கடவுளை சொல்லிடுவாங்க, முருகா ஞான பண்டியான்றுவாங்க, கடவுளே அப்படின்றவாங்க, அப்படி அவங்க கடவுளை சொல்லுவாங்க. ஆனா இதுல எல்லாத்துலயும் என்ன நடக்குது தெரியுமா? முக்கால காத்து நிறைய உள்ளுக்கு இழுத்து அந்த மூச்சை கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு திரும்ப அதை வாயால விடுறான். கவனிச்சு பாத்தீங்களா? அல்லாஹோ அப்படிங்கிறோம். அந்த மூக்கால காத்தை எடுத்து வாயால வெளியில விடுறோம். இது பிரீத் எக்ஸசைஸ் சொல்றது. உண்மையில என்ன நடக்குது? ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய ஒரு கவலை, ஸ்ட்ரெஸ், கோபம் அப்படி என்று வரும்போது நம்முடைய பிரெயின் ஷேக் அதிகமாகுது, நம்முடைய இதயம் துடிக்கிற மாதிரி மூளை துடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த மூளையினுடைய துடிப்பை கண்ட்ரோல் பண்றதாக இருந்தால் அந்த மூளைக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் அதிகமா அனுப்பணும். நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜன் அதிகமா என்ன செய்யுது, போகுது. எப்ப போகுது? நம்ம மூச்சை நல்லா எடுத்து அப்படியே விடுற நேரத்தில் நிறைய ஆக்சிஜன் என்ன செய்யுதுன்னு சொன்னா உடம்புக்கு போகுது. அப்போ உடம்புல ஒரு பகுதி, 6 மூளைக்கு மட்டும் போகுது. மொத்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ், அந்த அந்த ஆக்சிஜன் என்ன செய்யுதுன்றா அந்த ஹீமோகுளோபின்ல 6 மூளைக்கு மட்டும் போகுது, சின்னதா இருக்கிற மூளைக்கு. அப்போ அதிகம் ஆக்சிஜன் அதுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது. மூச்சு விட்டு பாருங்க, பெருமூச்சு விட்டோன்னு மனசுல இருக்கிற ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அல்லாஹோ அப்படின்றுவாங்க. திரும்ப திரும்ப சிலர் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உண்மையில நமக்கு இறைவன் நம்ம மூளையில வந்து ஒரு பெஸ்டைட்டை தந்துடுவான். இப்ப சொல்றாங்க இல்லையா, மனசுல ரொம்ப பெரிய கவலையா இருக்குது, பாரமா இருக்குது, கத்தணும் போல இருக்குது, அழணும் போல இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அழுங்க, கத்திடுங்க, விஷயம் முடிஞ்சு போகுது. என்கிட்ட வந்து இந்த உளவள துணை சேவைக்காக, கவுன்சிலிங்காக நிறைய கிளைண்டுகள் வருவாங்க. அவங்க வந்து அவங்க பிரச்சனையை பாரத்தை சொல்லுவாங்க, சொல்லி அழுவாங்க. இதை நான் இப்பதான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் நிறைய மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தேன், யார்கிட்டையுமே சொல்ல கிடைக்கல அப்படின்னு என் முன்னாடி அழுவாங்க. அழத் தொடங்கும் போது, பொதுவாக நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன செய்வோம், அழத் தொடங்கும் போது அளவனா அழாதன்னு அடக்க பார்ப்போம். அது நல்லது இல்லை. அழணும், அழு, அதை தூண்டி விட்டுறணும். அப்ப நான் என்ன கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் என்ன செய்யறேன், அழ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஊதி பெருசாகி விட்டுருவேன். உங்களுக்கு அதை தாங்க இல்லாம இருக்குது, உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது இல்லையா, ஐயோ அப்படின்னு சொன்னா இன்னும் சேர்ந்து அழுதுடுவாங்க. அழுங்க, அழுது அப்படியே மனசு திறந்து உள்ளுக்கிறதெல்லாம் வெளியில போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அழுகையில போல நிம்மதி இருக்கு தெரியுமா? நல்லா அழுங்க. ஆனா அந்த அழுகையை அல்லாஹ்கிட்டயே சொல்லி அழுங்க. நம்ம இறைவன்கிட்ட, நம்மளை படைச்ச கடவுளுக்கிட்டயே சொல்லி அழுதால் 2வது பிரச்சனை வராது. ஏன்னா இன்னொருத்தனுக்கிட்ட சொல்லி அழும்போது நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதுங்கிறது அவனுக்கு தெரிய வர்றது மாத்திரம் இல்லாம அவனுக்கு அது ஒரு மனசுல ஒரு சுமையாகும். அவன் என்ன செய்வான்னு சொன்னா, அதை அவன் வந்து என் நண்பனுக்கு அல்லது என்னுடைய தோழிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமான்னு அவ புருஷன்கிட்ட சொல்லிடுவான். நம்ம விஷயம் 4 பேருக்கு தெரிய வந்து அது வேற ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் இல்லையா? அதனால நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்றதை விட அல்லாஹ்கிட்டயே சொல்றது, இறைவன்கிட்டயே சொல்றது, ஆண்டவனுக்கிட்டயே சொல்றது ரொம்ப பொருத்தமானது. அதுக்கு தான் நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்யறோம், நடுநிசி நேரத்தில் எழும்பி தஹஜ்ஜத் தொழுகிறோம். தாராளமா அந்த தொழுகையில சுஜூதுல தலையை வச்சு அழுங்க, கையேந்தி நம்ம காலுக்குள்ள தலையை புதைச்சி வச்சுக்கிட்டு நல்ல சத்தமா அழுங்க, அழுது தீருங்க. மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் குறையும். இதுல 2 பெனிஃபிட் இருக்கு, 2 விஷயம் இருக்குது. இது ஒன்று, சைக்காலஜிக்கல் ரீதியாக அழுது மனசில் இருக்கிற சுமையை இறக்குறோம். 2வது, ஆத்மீக ரீதியாக இறைவன் நமக்கு அதுக்கு ஒரு ரிப்ளை தரப்போறான், நம்ம துவா அங்கீகரிக்கப்படும்.
நமக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? அழுங்க. நம்ம உணர்வு என்னவோ அதை செய்வோம், அழுதுடுவோம். ஆனால் அதாவது இந்த மார்க்கம் இல்லாத கவுன்சிலிங்கில் என்ன செய்வாங்க? உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியாளு, உனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள்கிட்ட சொல்லியாளு அப்படிம்பாங்க. இல்லை, அவங்கள்ட்ட சொல்லி அழுது நம்ம அவங்களுக்கு பாரத்தை கொடுத்து, அல்லது அவங்க அந்த பாரத்தை சுமக்க முடியாம 4 பேருக்கிட்ட சொல்லி திரும்ப நமக்குள்ள அந்த பாரம் சுத்திக்கிட்டு வரக்கூடாது. நம்ம அல்லாஹ்கிட்டயே சொல்லி அழுவோம். விளங்கிட்டா? அதில் இன்னொன்று எம்டி சேர் சிஸ்டம்னு சொல்லி இந்த கவுன்சிலிங்கில் ஒரு சிஸ்டம் இருக்குது. மனசில் இருக்கிற பாரத்தை கொட்டி தீர்க்கிறதுக்கு ஒரு எம்டி சேர், ஒரு வெறும் கதிரை ஒன்றை வச்சு, ஒரு சேர் ஒன்றை வச்சு, அந்த சேரில் அதில் அந்த இடத்துல நம்ம வெறுக்கிற ஒரு ஆள் இருக்கிறதாக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு, நம்ம யார் மேலே கோபமாக இருக்கிறோமோ அவர் அதில் இருக்கிறதாக கற்பனை பண்ணிட்டு அதை திட்டி தீருங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? ஒரு முறையை வச்சிருப்பாங்க, எம்டி சேர் சிஸ்டம்னு சொல்லி. அதில் என்கிட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு, அவரால் பெரிய தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு, அவர் வேறொரு பெண்ணோட தொடர்பாக இருந்துக்கிட்டு, இவ முன்னாடியே சித்திரவதை செஞ்சுட்டு ரொம்ப வேதனையை அடக்கி வச்சுக்கிட்டு முடியாமல் நின்றுட்டான், சரியான ஸ்ட்ரெஸ்ஸோட. அப்போ நான் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன், இந்த எம்டி சேர் சிஸ்டம். அப்போ ஒரு சேரை வச்சுட்டு அவங்களோட அப்படியே டிஎம்ஆர் செஞ்சு, உன் புருஷன் இந்த சேரில் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ ஆத்திரத்தை வெளிப்படுத்து, எனக்கிட்ட என்ன சொல்கிற அங்கே சொல்லு அப்படின்னு சொன்ன. அவ்வளோதான். அந்த சேருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு டே அப்படின்னு கதைக்க தொடங்கினா. அவ்வளோதாங்க, என்னுடைய சேரு 2-3 துண்டா உடைஞ்சி கீழே கிடந்துச்சு. தூக்கி அடிச்சு உடைச்சித்தான். நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு அந்த மனசுக்குள்ள அந்த ஆத்திரம் முட்டிச்சாச்சா, சேருக்கும் சேர்த்து காசை தந்துட்டு ஆள் போயிட்டு. மனசுல இருக்கிற பாரம் சரி, அதோட வருத்தம் கிளியர் ஆயிடுது. அப்ப மனசுல இருக்கிற வேதனையை சொல்லி அழுங்க, அல்லாஹ் கிட்ட சொல்லி அழுங்க. மனசுல இருக்கிற பாரம் என்ன செய்யும்? குறைஞ்சு போகும். அடுத்தது நெகட்டிவ் தாட்ஸ் வருது. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன? இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால சின்னதாக்க தெரியாத ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இந்த பிரச்சனைக்கு இன்னொரு காரணம். நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குது, சாகணும் போல இருக்குது, எனக்கு எல்லாமே சரி வரல, ஸ்கூலில் படிக்கும் போது தாய் தகப்பன் சரியில்லை, ஆசிரியர் சரியில்லை, கல்யாணம் கட்டின பொண்டாட்டி சரியில்லை, அல்லது புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, அயலவர் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, இந்த ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை, மக்கள் சரியில்லை, கிளைமேட் சரியில்லை, எல்லாமே நெகட்டிவாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. அப்போ இதிலிருந்து என்ன விளங்குது தெரியுமா? இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எந்த ஒரு மனுஷனுக்கு வருதோ அவருக்கு பிரச்சனைகளை எடுக்க தெரியல. தான் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது தானே, அந்த பிரச்சனையை அவரால் ஜீரணிக்க முடியல. அவர் அது பெருசா நினைக்கிறாரு. நான் கேட்கிறேன், ஏன் நம்ம அப்படி பெருசா எடுக்கணும்? என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல? உங்களுக்கு பிரச்சனை என்ன வரப்போகுது? சிந்திச்சு பாருங்க. என்ன வரப்போகுது? என்ன? பொண்டாட்டி இன்னொருத்தனோட தொடர்பு இருக்கிறான், அல்லது உன் புருஷன் ஒருத்தியோட தொடர்பு இருக்கிறான், அல்லது தாய் தகப்பன் நன்றி இல்லாமல் இருக்கிறான், அல்லது உன் சகோதரிக்கு ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நம்பல, உனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. வேற என்ன வரப்போகுது? சரி, உன்னை கொல்றதுக்கு திட்டம் போறான், உன்னை கொல்ல போறாங்க. சரி, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லையே, அவ்வளவுதானே? ஒண்ணுமே இல்லைங்க. லைஃப் இஸ் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு கலை. எப்பவுமே நல்லாவே போயிட்டே இருந்தா அந்த வாழ்க்கையில் ஒரு சுகம் இருக்காது. ஸ்கூல்ல நம்ம சேர்ந்த உடனே முதல்ல நமக்கு சொல்லித்தர ஸ்போர்ட்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்கூல்ல சேர்ந்த உடனே ஒரு பிள்ளைக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு? தடை தாண்டி ஓட்டம். அதான் முதல்ல கொடுப்பாங்க சின்ன குழந்தைகளுக்கு. ஒரு சின்னதாக ஒரு கயிறை வச்சு, ஒரு உயரத்தை வச்சு ஓடிக்கிட்டே போய் அதை தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது சைக்காலஜிக்கல் ரீதியாக அந்த மைண்ட்ல, அந்த பிஞ்சு மனசுல ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. உன் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீ தாண்டி ஓடி முன்னேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்ப நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில வச்சுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை, வெறும் பிரச்சனையே இல்லாட்டி இது உலகம் இல்லை, நம்ம மனுஷன் கிடையாது, நம்ம ஏஞ்சலா இருக்கலாம். பிரச்சனை இருந்தா தான் மனுஷன். இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க, மூக்கு இருக்கும் வரைக்கும் தான் சளி இருக்கும் அப்படிம்பாங்க. மூக்கு இருந்தா சளி இருக்கத்தான் செய்யும், சளி வரப்படானா மூக்கை தான் வெட்டணும் அப்படின்றாங்க. அதாவதுங்க, மனுஷனா பிறந்துட்டோம், உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரூட்ல ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து தான் ஆகணும். அந்த பிரச்சனையை ஒரு சவாலா எடுத்து பாருங்க, ஒரு சேலஞ்ச்.
ஸ்போர்ட்ஸில் ஓட்ட பந்தயத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த தடைகள் ஒரு டென்ஷனாக அந்த 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 வீரனுக்கு விளங்குறது இல்லை. அந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த உயரம் ஒரு டென்ஷனா, என்ன சனியம் பிடிச்சது முன்னாடி வந்து வச்சிருக்காங்க, சி எனக்கு இயலாது அப்படின்னு சொல்ல மாட்டானே, அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறான். இதுக்கு மேலே நான் ஜம்ப் பண்ணி காட்டுறேன், காலையே படாமல் நான் பாஞ்சு காட்டுறேன், இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஏன் ஒரு சவாலாக எடுக்கக்கூடாது? உன்னை புரிஞ்சு கொள்ளாத உன்னுடைய சகோதரன், உன்னை புரிஞ்சு கொள்ளாத உன்னுடைய தகப்பன், உன்னை புரிஞ்சு கொள்ளாத உன்னுடைய நண்பன், உன்னை புரிஞ்சு கொள்ளாத உன்னுடைய அண்ணி, உன்னை புரிஞ்சு கொள்ளாத உன்னுடைய மனைவி, புரிஞ்சுக்கல அவங்க, புரிஞ்சுக்கல, இன்னும் புரிஞ்சுக்கல, என்ன விளங்கல, என்ன பிள்ளையா நினைச்சிட்டாங்க. எதுக்கு நீ கத்துறப்ப? உனக்கு என்ன ஆச்சுப்ப? பிள்ளையா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுப்ப, என்னப்ப நீ நல்லா இருக்கிற இல்லையா? நான் நல்லா இருக்கிறேன். உன் மனசாட்சி சொல்லு, நான் நல்லா இருக்கிறேன், நான் தவறு செய்யல, நான் கரெக்டா இருக்கிறேன். உன் மனசு ஏற்றுக்கொள்ளுது, அல்லாஹ்க்கு தெரிஞ்சா போதும். என்னங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பிணி ஆயிட்டாங்க. என்ன ஒரு விஞ்ஞானத்தை வச்சு அவங்க நிரூபிக்க முடியும்? இல்லை, நான் எந்த ஆணும் என்ன தீண்டல, எனக்கு கர்ப்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலயாச்சும் நான் இந்த டீப் பேபியை உருவாக்கிக்கிட்டேன், நான் இன்னொரு ஆணுடைய ஸ்பெர்ம் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட தப்பிடலாம். ஏன்னா இன்றைக்கு வாடகை தாய்மார்கள் இருக்க, அந்த காலத்தில் சொல்ல முடியுமா? அந்த அவமானத்தை அவ எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பா, சிந்திச்சு பாருங்க. ஏன்னாங்க, ஒரு விஞ்ஞானமே இல்லாத அந்த காலத்தில், அதை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியாத அந்த காலத்தில் ஒரு கன்னி பெண்ணு கர்ப்பமாக இருக்கிறான். ஆனால் அவள் களங்கம் இல்லாத ஒரு பெண்ணு, அவள் வயிறு பெருத்துக்கிட்டு தான் இருக்குது, கர்ப்பிணி, வாந்தி எடுக்கிறா. இந்த ஊர் உலகத்துக்கு, அவங்க உறவுக்காரர்களுக்கு, அவங்கள சொந்தத்துக்கு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு மலக்கு வந்து ஊதிட்டு போனான்னு சொன்ன நம்புவாங்களா? ஆனால் அவங்கள பெத்தவங்கக்கிட்ட நிரூபிக்க முடியுமா? மற்றவங்களை விடுங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவங்கள வாழ வச்சுது. என்ன? இறைவன் இருக்கிறான், எனக்கு தெரியும் நான் சுத்தம் என்று, அல்லாஹ் போதுமானவன், ஏதோ ஒரு வழி பிறக்கும், அவ்வளோதான். நம்மளுக்கு முடியல, ஆனால் அல்லாஹ் அதை முடிச்சிடுவான், அல்லாஹ்க்கு முடியும். ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, நான் நிரபராதி என்று இந்த உலகம் அறியும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வரலையோ அப்போ நீங்கள் டென்ஷன் ஆயிட்டீங்க. நீங்கள் நம்புங்க, எப்போவாலும் ஒரு நாளைக்கு என்னுடைய நல்ல தன்மை அவங்களுக்கு புரியத்தான் போகுது. நான் ஏன் சொன்னேன்னு புரிய போகுது, நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேங்கிறது தெரிய போகுது. நான் இப்போ சொல்லி அவங்க நம்பல, ஆத்திரம் குறையட்டும், கோபம் அழியட்டும், என்னை புரிஞ்சுக்குவாங்க. அந்த நம்பிக்கையோட நீங்கள் அந்த தடையை தாண்டணும். பார்ப்போம், அல்லாஹ்க்கு தெரியும், என் மனசாட்சி நம்புது, போடா அப்படின்னு பாருங்க, நிம்மதியான தூக்கம் வரும். எதுக்கு யோசிக்கிற நீ? உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு சவாலா எடுக்கணும். அது ஒரு பெரிய ஒரு சோதனையா நினைச்சு, ஒரு பெரிய உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பகையா நினைச்சு ஐயோன்றாதீங்க. என்ன செய்யணும்? இதெல்லாம் வெல்லுவோம், நாங்க இதெல்லாம் தாண்டுவோம். காலம் இன்னும் எனக்கு சந்தர்ப்பம் உண்டு, அதை மறந்துடாதீங்க. எனக்கு இன்னும் சந்தர்ப்பம். இந்த சிட்டுக்குருவி, இந்த சின்ன ஒரு சிட்டுக்குருவி எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு கூடு கட்டும். எத்தனை ஆயிரக்கணக்கான மரத்தில் அது நார் இழுக்கும். அதை கட்டி முடிய ஒரு காற்று அடிச்சு அந்த கந்து முறிஞ்சு அந்த கூடு விழுந்து போனா எத்தனை நாள் முயற்சி, அப்படியே சரிஞ்சு ஒரே நாள் அப்படியே விழுந்து போகுது. எங்கேயாவது குருவி போய் சூசைட் பண்ணுதா? எங்கேயாவது குருவி போய் சாவுதா? என்ன இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை முடிக்குதா? அது அடுத்த துரும்ப எடுத்துக்கிட்டு இன்னொரு மரத்தை நோக்கி பறக்குது. எப்படி? எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது, எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் முடியும், என்னால இன்னும் ஏலும். எத்தனை தடவை உங்கள் மரங்கள் கீழே விழுந்தாலும் அடுத்த தடவை முதல் மாதிரி எழுந்து தைரியமாக பறக்கிறதுனால தான் அது உயர்ந்து உல்லாசமாக பறக்கிறது, தைரியமா இருக்குது. அந்த பறவைகளை போல நாங்க இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, எதையுமே எதிர்ப்பேன், எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது, நான் இன்னும் சாதிப்பேன், என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ண கருவை உங்களுக்குள்ள உருவாக்குங்க. முடியும். ஒண்ணுமே பெருசா எடுக்காதீங்க. உங்களுக்கு நடந்த விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா இருக்கலாம். அந்த விஷயத்தை ரிவேர்ஸ்ல போய் சின்னதாக்க முடியாது. அதை சின்னதாக்கலாம். எப்படி ஆக்கலாம்டா, அதை விட பெருசு நடக்கலையேன்னு நினைங்க, இருக்கிறது சின்னதாயிரும். விளங்கிட்டா? அதை விட பெரிய ஒரு ஆட்டோவை சின்னதாக்கி பார்க்கணும்டா, அது ஒரு பெரிய ஒரு லொரிக்கு பக்கத்தில் நிப்பாட்டி பார்க்கணும். ஒரு லாரிக்கு பக்கத்தில் நிப்பாட்டினா ஆட்டோ சின்னதாகும். ஒரு கண்டெய்னருக்கு பக்கத்தில் இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ உங்க பிரச்சனையை சின்னதாக்கணுமாக இருந்தால், ஒன்று
மற்றவங்களுக்கெல்லாம் இதை விட பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு சின்னதாக்குங்க, அல்லது உங்களுக்கே இது இவ்வளவோட முடிஞ்சு போச்சு, இதை விட பெருசா வரலையே அவ்வளவு போதும். நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தான் வந்துச்சு. சில வேளை நம்மள்ட்ட அவதூறு கட்டி இருந்தா என்னத்துக்கு ஆகுறது, இதோட நிப்பாட்டிட்டாங்களே அது வரைக்கும் வாஸ்தவம் தான், அது வரைக்கும் போதும் அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை சின்னதாக்கி பிரச்சனையே நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கப்படா வெறும் இதையும் வெல்லுவோம், நிரூபிப்போம். இது அதான் சேலஞ்ச் இல்லாத வாழ்க்கை ஒரு சுகம் இல்லை, ஒரு சேலஞ்ச் இருக்கணும். இதை நான் நிரூபிப்பேன், எனக்கு இப்போ அடுத்த ஒரு சேலஞ்ச் தந்திருக்காங்க, இதை தாண்டணும்னா அது அப்படியே போகல இன்னொரு சேலஞ்ச் வரும், அதையும் தாண்டுவேன், இன்னொன்று வரும் அதையும் தாண்டுவேன். நான் அதை ஒரு சுகமான அனுபவமாக எடுக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ரசிங்க. நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ரசிக்கணும். ரசிச்சா சரி. இன்னைக்கு கூட ஒருத்தர் வெளிநாட்டில இருந்து தொடர்பு கொண்டு வந்தார். அவர் ஆபீஸ்ல வேலை செய்ய போனா ஹார்ட் ஒர்க் இல்லையா, ஆபீஸ் வேலை பெரிய வேலைகள் இல்லையா, ஆனா வேலைக்கு போனாலும் ஒரு டென்ஷனா இருக்குது, கஷ்டமா இருக்கேங்கிறார். அப்ப நான் என்ன சொல்றேன், உங்க வேலையை நீங்க ரசிக்க தொடங்குங்களேன். ஆஃபீஸ் டே ஸ்டார்ட் என்றாலே லீவு முடிஞ்சு நாளைக்கு மண்டே வேலைக்கு போகணும் அப்படின்றாலே தலை வெடிக்க பார்க்குது. அப்படி இல்லை, நாளைக்கு மண்டே, எப்படா மண்டே வர போகுது, எப்போதான் ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸ் போனால் தான் நம்ம டேலண்ட்டை காட்ட முடியும், ஆஃபீஸ் போனால் தான் நம்ம ப்ரொமோஷன் எடுக்க முடியும், ஆஃபீஸில் தான் நம்ம வேலையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஆஃபீஸுக்கு போய் தான் நம்ம அனுபவங்களை அனுபவிக்க முடியும், அதில் தான் எனக்கு ஒரு சுகம் இருக்குது, அந்த சிக்கலை முடிக்கணும், இந்த கணக்கு பிடிக்கணும், அந்த கஷ்டத்தை நீக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை நான் ரசிக்கணும் அப்படின்ட்டு எதை நீ பிரச்சனையாக நினைக்கிறையோ அதை சுவைக்க தொடங்கு, ரசிக்க தொடங்கு, வெல்ல தொடங்கு, வாழ்க்கை சுகமாகும். எனவே பிரச்சனைகள்ல இருந்து வாரண்டா நெகட்டிவ் தோட்ஸை இல்லாமக்கணுமாக இருந்தால் எதை நீ நெகட்டிவ் தோட்ஸா பார்க்கறியோ அதையே பாசிட்டிவா பாரு. ஏன்னா கவுன்சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு புக் ஒன்று எடுத்து ஒரு கொப்பி ஒன்று எடுத்து அந்த கொப்பியில உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருது நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படி என்று ஸ்கில்ஸ், அதுக்குரிய காரணங்களை நீங்களா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படிம்பாங்க. வேலை மெனக்கேடு. இப்படி கவுன்சிலிங் செய்யறவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கிளைண்ட வச்சுக்கிட்டு 4 மாசத்தை ஓட்ட போறாங்க. ஒரே நாளையில சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணணும். ஒரு 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 கவுன்சிலிங் ஒரு ஆள் வந்துட்டா அன்றையோட அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ், மறுவர் நம்மளை தேடி வரக்கூடாது. ஒன்று சந்திச்சு சலான் சொல்லலாம், அதே பிரச்சனை எடுத்துட்டு வரக்கூடாது. என்ன செய்யணும், பாரு, எழுது, நோட் பண்ணு. உனக்கு என்ன பிரச்சனை, ஆஃபீஸ் வேலை ரொம்ப ஹார்டாக இருக்குது, அந்த ஆஃபீஸ் வேலையை திருப்பி எடுத்துப்பாரு, அதை ரசிச்சுப்பாரு. வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? சும்மா தூங்கிட்டு இருந்து அது சுகமாகுமா? ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும். நீ அந்த ஆஃபீஸ் வேலையை சிம்பிளாக நினை, அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிக்கணும். நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற வேலையை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு துணுக்கு கண்டுபிடி, ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடி. இப்போ ஒரு ஐடியா உனக்கு பிறக்கும். 3 நாளா செய்யக்கூடிய ஒரு வேலையை 3 மணித்தியாலத்தில் செய்யறதுக்கு ஒரு ஐடியா எடு. நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடி. அதான சிலபஸ் மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் பெரிய மெட்ஸா இருந்ததெல்லாம் ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு ஐடியா வச்சு குயிக்கா கொண்டு வைத்துருவான். இது ஒரு சின்ன ஒரு துணுக்கு லேசா கொண்டு போ அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? கண்டுபிடிக்கிறான். அப்படி ஏதாவது ஒன்றை சாதிச்சுப்பார். அப்போ ஒரு சேலஞ்சா தெரியும். ஒரு வேலையில் ஒரு சுகம் இருந்தால் அந்த வேலையை முடிக்காம தூக்கம் பெறாது. அந்த வேலை உனக்கு கஷ்டமா இருந்தா வேலையை நினைச்சாலே தூக்கம் பெறாது. இப்ப விளங்கிடுச்சா? அப்ப பிரச்சனைகளை ரசிக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெல்லணும், ரசிக்கணும். சேலஞ்ச், சாதிக்கிற, வீடு கட்டுற, இந்த வீட்டை முடிக்கிற அப்படின்னு நம்ம நினைச்சு அதுக்காக சிந்திக்கணும். அதாவது இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இம்பாசிபிள் இஸ் சே ஐ எம் பாசிபிள். இந்த இம்பாசிபிள்ங்கிறது முடியாது, அதே சொல்லுது எனக்கு முடியும். அதாவது அந்த எழுத்தெல்லாம் திருப்பி வாய்ச்சி பாருங்க. இம்பாசிபிள்ங்கிற அதே ஸ்பெல்லிங்குள்ளதான் ஐ எம் பாசிபிள் இருக்குது. அதாவது முடியாதுன்னு நினைக்க கூடாது, முடியும் நினைங்க. நமக்கு முடியாது என்று தூக்கி போறத எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறான். அப்ப எதுக்கு நீ முடியாதங்கணும்? முடியும், என்னால இயலும், நான் சாதிப்பேன் அப்படின்னு என்ன. அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சு போகுது. அப்ப பாசிட்டிவ் தாட்ஸை நீ உருவாக்கு. நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆக்கணும். பாசிட்டிவ் ஆக்குற பெரிய வேலை இல்லையே.
எனக்கு சீட்டு விழுந்துட்டு, எனக்கு லாபம் கிடைச்சிட்டு, எனக்கு கல்யாணம் நடந்துட்டு, எனக்கு குழந்தை பிறந்துட்டு, எனக்கு இதில் ஜொப்பு கிடைச்சிருக்குது, இது பாசிட்டிவ். இதை பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு யாராவது சொல்லித்தரணும். அது பாசிட்டிவ் தான், அது போங்க. எது உனக்கு நெகட்டிவாக இருக்குதோ அதை பாசிட்டிவாக நினை. ஆக்சிடென்ட் பட்டு கால் உடைஞ்சு போச்சு, அதை எப்படி பாசிட்டிவாக நினைக்கிறது? ஆக்சிடென்ட் பட்டு விழுந்தோம், கால் உடைஞ்சு போச்சு, பெண்டேஜ் போட்டு இருக்குது, ஒரு 2 மாதம் ட்ரஸ்ட்டு, ஒரு வேலையும் பண்ண இல்லாது, இதை எப்படி பாசிட்டிவாக நினைக்கிறது? ஒன்று. கழுத்தொடையலையே, காலில் விழுந்தது கலையில் விழுந்திருந்தா உசுறு போயிருக்கு, நேரம் மையத்தை அடைக்கிருப்பாங்க, கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீட்டுக்கு எல்லாரும் வந்து ஒப்பாரி வச்சு முடிச்சிருப்பாங்க, முன்னேறம் மனைவி இதாக இருப்பாங்க. விளங்கிட்ட? அப்போ இதை பாசிட்டிவாக நினைக்கிற எப்படின்றா, கால் உடைஞ்சது இல்லை, தலை உடையல என்று பாசிட்டிவாக நினைங்க. அடுத்தது என்ன? இப்படி ரெஸ்ட் கிடைச்சதான் 2 மாதம் வீட்டில் வைஃப் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க போகிறேன், ஹாப்பி. இது நம்ம வேறு மாதிரி பயன்படுத்துவோம். நம்ம ரொம்ப ஆசையாக வச்சுட்டு இந்த புக்கை இப்போ வாசிக்க போகிறோம். நாம் இப்போ கொஞ்சம் டைமுக்கு தொலை போகிறோம், குர்ஆனை கொஞ்சம் ஓத போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஹதீஸ் புக்கை வாசித்து முடிச்சிடலாம். இதை விட்டால் வேறு சான்ஸே இல்லையே. மெடிக்கலில் காட்டினா சம்பளத்தோட நமக்கு லீவு. அப்போ ஏதாவது அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், அதை தேடணும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வரணும். ஒரு அமெரிக்காவில் ஒரு ஹைக்கு கவிஞன், அவன் வீடு எரிஞ்சு போச்சு. அவன் வந்து ஹேண்டிகேப், கால் நடக்க முடியாதவன். அவன் வந்து ஊன்றிக்கிட்டு போகிற அந்த பொல்லையே சேர் அதை விரிச்சிட்டு அதில் உட்காருவான். அவன் வீடு எரிஞ்சு போச்சுன்னு அவனுக்கு ரிப்போர்ட் போச்சு. அவன் அங்கேருந்து அப்படியே வந்து வண்டியில் இறங்கி அவன் பொல்லை ஊண்டிட்டு வரான். எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இவன் பாவம், இவன் வீடு எரிஞ்சு போச்சு, எல்லாம் அப்படியே புகைஞ்சிக்கிட்டு இருக்குது, எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகி அங்கே இங்கே கொஞ்சம் நெருப்பு புகைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே வந்து அவன் வீட்டு நடு பகுதிக்கு அப்படியே வந்து அவன் சேரில் அப்படியே உட்கார்ந்து அப்படியே சாஞ்சு பெருமிச்சு விட்டு மேலே அப்படியே வானத்தை பார்த்துட்டு அவன் ஒரு கவிதை சொன்னான். அந்த கவிதையை எழுதி புத்தகம் வித்ததில் அதை விட பெரிய வீடை வாங்கினானா. என்ன சொன்னான் தெரியுமா? அப்படியே உட்கார்ந்து அப்படியே மேலே பார்த்து ஏதாவது பாசிட்டிவா இதில் இருக்குதான்னு பார்க்குறான். வீட்டில் ஏதாவது பாசிட்டிவா இருக்கானா? ஒன்றுமே இல்லை. அப்படியே சேரில் உருந்து அப்படியே சொன்னான், இனி உதிக்கும் நிலவை இங்கிருந்தே பார்க்கலான்டான். அவன் எரிஞ்சு போன வீட்டில் கூரை எரிஞ்சு போச்சே, வானம் தெரியுதே. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இனி உதிக்கும் நிலவை இங்கிருந்தே பார்க்கலாமாங்கிறான். அவனுடைய சிந்தனை பாசிட்டிவா இருக்குது. ஒரு விறகு வெட்டும் போது விரலை சேர்த்து வெட்டிக்கிட்டான். ஐயோ அப்படின்ட்டு பொண்டாட்டி அழுதுகிட்டு, இந்த சும்மாடுன்னு சொல்லுவாங்க, தலையில சீலையை சுத்தி அதுல விறகு சேமிப்பாங்க, அது சும்மாடுன்னு சொல்றது. அந்த சும்மாடு எடுத்து சீலை கிழிச்சு அந்த கையை கட்டிக்கிட்டு, ஐயோ பாவி மனுஷா கையை வெட்டிக்கிட்டு ஏடான்னு அழுகுறான். அதுக்கு புருஷன் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும், பாசிட்டிவா யோசிச்சான். போடி நகம் பெற்ற நேரம் மிச்சம் அப்படின்னா. அதாவது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல பாசிட்டிவானால் ஜாலி, அது கூட ஒரு ஜாலி, அது கூட ஒரு நகைச்சுவை உணர்வு, அது கூட ஒரு இன்பம். எதுக்கு கவலைப்படணும்? நம்ம இந்த உலகத்துல பிறந்தது அழுகுறதுக்காக, இந்த உலகத்துல பிறந்தது அப்படியே செத்து போறதுக்கா, அப்படியே ஒன்று பிரயோசனம் இல்லாம செத்து போறதுக்கா இல்ல. இருக்கிறதெல்லாம் ரசிக்க பாருங்க, இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் ஜாலியாய் நம்ம மேல ஒரு அவதூறு சுமத்திக்காங்க, நிரூபிச்சு காட்டுறேன், பார்ப்போம். நானா நீயாண்டு பாத்திரம். எந்த இடத்துல காய் நகர்த்தினா என்னுடைய உண்மையான விஷயத்தை உனக்கு உணர்த்த முடியுமோ அதை நான் செய்வேன். நேரம் இன்னைக்கே நடக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம தப்பு. பார்ப்போம் எத்தனை வருஷம் போகுதுன்னு பார்ப்போம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு என்ன தேடி வருவேன், என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த உண்மை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு சவாலா அந்த பிரச்சனையை எடுத்து போங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சு வச்சு. அடுத்தது 3வது, எதை எடுத்தாலும் தோல்வி, அவசரப்படுறோம். எதை எடுத்தாலும் தோல்விங்கிறது அவசரப்படும். சிலர் பிஸ்னஸ் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, ஏதாவது ஒன்றில் முதல் போடுவாங்க, ஒரு பிஸ்னஸை தொடங்குவாங்க, சக்ஸஸ் இல்லை. ஒருத்தன் சொல்லுவான், இதெல்லாம் அந்த காலத்து வியாபாரம், அதை விட்டுட்டு இதை செய்யமாங்க, அதுக்குள்ளே போவாங்க, அது லோஸ்ட். இப்படியே ஒவ்வொன்றிலையும் தொடங்கி கையில் இருந்ததெல்லாம் போய் கடனில் நிற்கும் வண்டி. இப்போ என்ன செய்கிறார்? யாரோ சூனியம் செஞ்சிட்டாங்க, கட்டிட்டாங்க, எதிரிகள் இருக்காங்க, சூனியம் செஞ்சிட்டாங்க. அப்படி இல்லை. ஏதாவது ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சு போயிட்டே இருக்கணும், இடையில டயர்ட் ஆகக்கூடாது. நம்ம ஒரு வேலையை செஞ்சு அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அப்படியே செஞ்சுக்கிட்டே போனா தான் அதுல வெற்றி இருக்கும். அவர் ஒரு பிசினஸ் செய்யறார், லொஸ்ட், சரி லொஸ்ட்.
ஏன் லொஸ்ட் ஆனோம்ங்கிறத பார்க்கணும். ஏன் லொஸ்ட்டுக்கான காரணம் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை சரியாக்கி திரும்ப அதே பிஸ்னஸை செய்யணும். அப்பவும் லொஸ்ட். அது என்ன பிரச்சனை? இப்ப அனுபவங்கள் கிடைக்கும். எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அப்படியே போயிட்டே இருக்கணும். கடைசியில் அதில் அனுபவம், ஒரு திறமை, ஒரு சாதனை, ஒரு புதிய ஐடியா, ஒரு புதிய யுக்தி அவனுக்கு வரும். அவன் தான் வெற்றியாளன். எல்லாருமே வியாபாரத்தில் பெரிய இடத்துல வர்றதில்லையே. வியாபாரத்தில் வாங்குற பொருளும் அதை வித்துக்கொள்ற அந்த இடமுமா வியாபாரத்தில் வெற்றிக்கு காரணம் இல்லை. அந்த வியாபாரத்தை செய்யக்கூடியவனுடைய தந்திரம், அந்த தந்திரத்தில் அவன் வெற்றி பெறுவான். சடையக்கூடாது, சடைவடையக்கூடாது, அப்படியே போகணும், வெற்றி கொள்ளணும். ஒரு 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 வழியில் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார். ஒரே காணி, ஒரே வயல் காணி. அதுல ஒரு பகுதி ஒரு வேலியை போட்டு ஒரு பகுதி ரொம்ப பசுமையா செழிப்பா இருக்குது, இன்னொரு பகுதி ஒரு விவசாயத்தையும் காணும். அவன் அப்படியே காஞ்சி போன வறண்ட பூமியா இருக்குது. என்னடா ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே எல்லை, இந்த எல்லைக்குள்ள இவனால முடிஞ்சது ஏன் இவனால முடியல? அங்க போய் பார்த்தா ரெண்டு அண்ணன் தம்பி தான். என்கிட்ட கேட்குறான், ஏண்டா? இல்லை, என் தகப்பன் எனக்கு இந்த பகுதியை தந்துட்டான், தண்ணி இல்லாத பகுதி. அண்ணனுக்கு அதை கொடுத்தா அவன் நல்லா தண்ணியை வச்சுக்கான். இங்கே பாருங்க, நான் அங்கே தோண்டின தண்ணி இல்லை, இங்கே தோண்டின தண்ணி இல்லை, இங்கே தோண்டின தண்ணி இல்லை, ஒரு இடமும் தண்ணி இல்லை. சரி, அங்கே போய் பார்க்கான், எப்படி உனக்கு மட்டும் தண்ணி? ஒரு இடத்த தோண்டினாங்க, 10 அடி போன தண்ணி வரல, 15 அடி போன தண்ணி வரல, 20 அடி போன தண்ணி வரல, 30 அடி போன தண்ணி வரல, 40 அடி போன தண்ணி வரல, 45 அடி போன தண்ணி வரல, 50 அடி போன தண்ணி வரல, தொடர்ந்து முயற்சி பண்ண தண்ணி வரல, 70 அடிக்கு போன தண்ணி வந்துட்டுன்றான். இவன் 10 அடி 10 அடியோட இந்த ஊரெல்லாம் தோண்டி தண்ணி இல்லைன்ற முடிவெடுத்து நம்மளை ஏமாத்தி போட்டான் தகப்பன் அப்படின்னு சொல்லி, வறண்ட பூமி எனக்கு, செழிப்பான பூமி அவனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டான். இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படுறான், தன்னுடைய முயற்சி இடையில விடுறான். அதனாலதான் அவ்வளவு லஸ்ட். ஒரு நாளும் இடையில விடக்கூடாது. இதுக்கு என்ன பிரச்சனை, அடுத்து இதுக்கு என்ன செய்யறது, என்ன யுக்தியை கையாள்றது, அப்படியே போயிட்டே இருக்கணும். இலங்கையில வடபகுதியில் ஒருத்தர் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இலங்கையில் இந்த ப்ளூ சோப்புன்ற ஒரு சோப் கடுமையா போயிடுச்சு. இப்பெல்லாம் இந்த சலவை தூள் தானே. அப்போ ப்ளூ சோப், நீலக்கட்டி சோப், நீல சவுக்காரம். ஒருத்தர் நீலக்கட்டி சவுக்காரம் அப்படியே ஃபேக்டரி போட்டு அப்படியே உருவாக்கிட்டார் வன்னி பகுதியில், இலங்கையினுடைய வடபகுதியில். அப்படியே போட்டு எல்லா கடைகளுக்கும் போட்டு அப்படியே இருந்தா ஒண்ணுமே விற்கல. அதுக்கு முன்னாடி இருந்த சோப்பெல்லாம் நல்ல இஷ்யூ ஆகுது, பாஸ் மூவிங், இது நடக்கல. 2வது ட்ரிப் கடைக்கு சாமானை கொண்டு வந்தா முதலாவது பொருளை காசு கொடுக்கான்னு இல்லை. ஏன் உங்க சாமான் விற்கல, எடுத்துட்டு போங்க, உங்க பொருள் எதுவுமே விற்கல, எடுத்துட்டு போங்க. எடுத்து போனா அப்படியே எல்லாம் ரிட்டன், காசு அப்படியே கடையில், பொருள் சிலது ரிட்டன். இருக்கிறத பாஸ் மூவிங்கா கொண்டு போக முடியல, மக்கள் நுகர்வோர் இல்லை. அப்படியே வச்சு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டார் இவர். ஸ்ட்ரெஸ் ஆகி சூசைட் லெவலுக்கு போய் கடன் தலைக்கு மேல ஏறி வேலை செய்யறவங்க சம்பளம் கேட்டு பிரச்சனைப்பட்டு அப்படியே ஆடி போயிட்டார். இவர் ஒரு கவுன்சிலரை சந்திக்கிறார். கவுன்சிலர்கிட்ட போறார், எனக்கு இப்படி ரொம்ப அநியாயம் நடந்து போச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப இந்த கவுன்சிலிங் செய்யறவங்க எல்லா துறையிலையுமே படிச்சிருப்பாங்க. எப்படி ஒரு பிஸ்னஸை சரியா கொண்டு போறது, அதில் என்னென்ன யுக்திகளை கண்டு போகணும் அப்படின்ட்டு படிச்சிருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி லொஸ்டாயிட். லொஸ்டா நான் என்ன செய்கிறது, நீங்கள் திக்கிற செய்யுங்க, தொழுங்க, இப்படியா கவுன்சிலிங் செய்கிறது இல்லை. அவனுக்குரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறார், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுங்க, இன்னும் மிச்சம் மீதி விற்காதெல்லாம் இருக்குது இல்லையா, எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுங்க. அவன் காசு தராமல் பொருளை வச்சுக்க தேவையில்லையே, விற்றதுக்கு மட்டும் காசத்தா, 3 தான் வித்துச்சா, 3 காசத்தா மிச்சத்தா அப்படின்ட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோருக்கு எடுங்க, எல்லாம் ரிட்டர்ன் எடுங்க. எடுத்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் உண்டாடிங்க, ஒரு சின்ன ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரில் நீங்கள் என்ன எழுதணும்னு சொன்னால், ஒரு ஆடைக்கு ஒரு முறை மட்டும் பாவிக்கவும், இவ்வளோத்தையும் எழுதி ஒட்டி போட்டு திரும்ப கடைக்கு போடுங்க. சார் இது சக்ஸஸ் ஆகுன்னு செய்யுங்க அப்படின்ட்டார். அதாவது மனிதனுடைய மனநிலையை அவர் புரிஞ்சுக்கிறார். ஏன் இதை மக்கள் வாங்கல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ வளமையாக வாங்குறது இருக்குது, இது என்னையோ எவடமோ அப்படின்ட்டு. இப்போ வித்தியாசமாக அதில் ஒரு ஸ்டிக்கர், ஆஹா ஒரு ஆடைக்கு ஒரு முறை மட்டும் பாவிக்கவும். இப்போ என்ன மனுஷன் சொல்லாமல் அவன் ஃபீல் ஆகுவான்னு சொன்னால், இது சரியான பவர்ஃபுல்லானது போல இருக்குது, உடுப்பில் இருக்கிற அழுக்க எடுத்து அப்படியே இத்து போக வைக்கும் போல இருக்கு. இதுதான் சரி, ரொம்ப அழுக்கான உடுப்புக்கு இதுதான் சரி,
ஒரு தடவை பாவிச்சு விட்டு அப்படியே கிளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் ஒரு 1 யூஸுக்கு வாங்க தொடங்கிட்டான். இருக்கிற ஸ்டொக்கு முடிஞ்சு காசு வந்தாச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்போ மனுஷனுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லானது, உடுப்பில் இருக்கிற ஊத்தையை எடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லினா விளங்காது. அவன் அதை யோசிக்கிறதுக்கு வேற வார்த்தையை யூஸ் பண்றான். ஒரு ஆடைக்கு ஒரு முறை பாவிக்கும். அப்போ பாருங்க, அப்போ ஒரு வித்தியாசமாக யோசிக்கணும், விடக்கூடாது. லொஸ்ட் இன்னொன்றை தொடங்குற, அதுல லொஸ்ட் இன்னொன்றை தொடங்குறோம், அதுல லொஸ்ட். கையிருப்பு முடிஞ்சு போச்சு, கடன் வாங்குறோம், பிச்சைக்கு போ இல்ல லொஸ்ட். அதே திரும்ப செய்யுங்க, அனுபவம் கிடைக்கும். அதுவும் லொஸ்டா, அதே திரும்ப செய்யுங்க, இன்னொரு அனுபவம் கிடைக்கும். அதுக்கான ஒரு புதிய வழிமுறை கிடைக்கும். அப்ப காலங்கள் நிறைய நிறைய இருக்க இருக்க நுகர்வோர்கள் அதிகமாகுவாங்க. எனவே தயவு செஞ்சு விடாமுயற்சியை முக்கியப்படுத்துங்க. இப்ப நாங்க பார்த்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன? நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழுது தீர்க்கணும், மூச்சு பயிற்சி செய்யணும், இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனையா இருக்கும்போது அதை ரசிக்கணும், நாம எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை பாசிட்டிவாக நினைக்கணும். இது எது நலவுக்கு தான், இதனால நமக்கு ஏதோ நலவு நடக்க போகுதுன்னு பாசிட்டிவா நினைக்கணும். அடுத்தது விடாமுயற்சி. உங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த பிரச்சனைக்குரியவர்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.